ஹலோ கைஸ், வெல்கம் கமெண்ட் பேக் எஸ்எம்எனிமி வாய்ஸ். நம்ம என்ன பண்ணி பார்க்க போகிறோம்னா அட்வென்ச்சர் ஆஃப் சப்டிங் த டீமன்ஸ் அப்படிங்கிற ஒரு புது அனிமி பார்க்க போகிறோம். புதுசாக சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க, லைக் பண்ணுங்கள். இந்த அனிமி எவ்வளோ இருக்கு பிடிச்சிருக்குன்னு லைக் பண்ணி ஒரு கமெண்ட் பண்ணி விடுங்க. வாங்க, ரொம்ப வளவலன்னு பேச தேவையில்ல. இந்த அனிமி சூப்பராக இருக்கும். வாங்க உள்ள கண்டென்ட் கிளிப் இப்போ டேரெக்டாக நம்ம போய் பேசுவோம். இப்போ என்னன்னா, நமக்கு ஸ்டார்டிங்லேயே நம்ம ஒரு கண்ணாடி போட்டு அங்கிளை தான் காட்டியிருக்கா. ஒரு டீமனோட ஃபைட் பண்ணியிருக்காங்க. அதாவது ஒரு டீமனோட அந்த டீமன் நீங்கள், அதாவது இந்த உலகத்தை வந்து நம்ம மாடர்ன் சிட்டின்னு வச்சுக்குவோம். இந்த மாடர்ன் சிட்டியில் இந்த டீமன் வந்தோன்னா இந்த டீமன் எப்படி இங்கே வந்துச்சு அப்படின்னு சொல்லி அந்த நம்ம அங்கிள் வந்து சண்டை போட்டுருக்கேன். அந்த டீமனுமா அங்கிளோட சண்டை போட்டுருக்கு. அந்த டீமன் ஒன்று சொல்லுவோம், உன்னோட ஒரு சன் டொமைன் ஒன்று ஒரு இது பொருள் இருக்குது. அந்த பொருளை என்கிட்ட தந்தை, அந்த பொருளை நீ என்கிட்ட தந்தினா உன்னை நான் உயிரோட இந்த இடத்த விட்டு விட்டுருவேன் அப்படின்னு அவன் சொல்லியிருக்கு அந்த டீமன். நம்ம கண்ணாடி போட்ட அங்கிளா, நீனே ஒரு விர்ச்சுவல் கிளானு, அதாவது விர்ச்சுவல் உருவம், அதாவது க்ளோன் இது. அதாவது டீமன்ஸ் டேரெக்டாக அந்த உலகத்துக்கு வர முடியாது. நான் க்ளோனை நினச்சி ஃபைட் பண்ணுவாங்க. அந்த க்ளோனை ஃபைட் பண்ணுவேன். நம்ம அங்கிளும் கொஞ்சம் முடிஞ்ச அளவு ஃபைட் பண்ணிக்கிருக்காங்க. அப்படியே அங்கே சீன் கட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் சீனை நம்ம ஹீரோ தான் காட்டுறா. அதாவது நம்ம சண்டை போட்டுக்கிறோம் நம்ம ஹீரோட அப்பா. நம்ம அப்பா என்ன அங்கே சண்டை போட்டுக்கிறான்னு சொல்லிட்டு நம்ம அப்பா காப்பாற்ற சொல்லி நம்ம ஹீரோ போய் இடையில வந்து மாட்டிக்கிறவார். நம்ம ஹீரோ நம்ம அப்பா வாங்கிட்டு நம்ம ஹீரோ தள்ளி நம்ம ஹீரோ போய் இடையில வந்து மாட்டிக்கிறவார். நம்ம ஹீரோ இடையில மாட்டிக்கிட்டு கொஞ்சம் கத்திக்கிருக்க வழி தாங்க முடியாம நம்ம ஹீரோட அப்பாவா கொஞ்சம் பொறுத்துடுறா, எப்படியும் உன்னை இதுலேருந்து நான் காப்பாற்றுறேன் ஏதாவது பண்ணி அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லியிருக்கேன். நம்ம ஹீரோ அதுக்காண்டி மட்டும் சொல்ல முடியாது. நம்ம ஹீரோ அதை ஒரு கையில் ஒரு ஸ்வாடை எடுத்துக்கு நம்ம ஹீரோ வந்து தரமாக ஃபைட் பண்ணிக்கிருக்க. அடுத்த நெக்ஸ்ட் இல்லை, இந்த என் குடும்பத்தை இதுக்கு மேலே தொந்தரவு பண்ணாத அப்படியே அந்த டீமெண்ட் வந்து நம்ம ஹீரோ வந்து சொல்லிக்கிருக்க. நம்ம அதோட நமக்கு சீனை கட் பண்ணுறோம். நம்ம ஹீரோட அப்பாவா இது எப்போ இவனுக்கு பிளட் லைன் ஆக்டிவேட் ஆனிச்சு அப்படின்னு நம்ம ஹீரோட அப்பா அந்த ஆச்சரியத்தில் பார்த்துக்கிட்டு நம்ம ஹீரோ இங்கே பிரம்மாண்டமாக மாஸ்க் கொடுத்து நின்றுக்கா. அதாவது ஃபஸ்ட்டு வைக்கணும் நம்ம ஹீரோட பிளட்டை வைக்கணும். அங்கேருந்து நம்ம ஹீரோ வந்து டயரில் அந்த கீழே வந்து விழுக அப்படியே அந்த அதோட முடிஞ்சிச்சுன்னு பார்த்தா ஃபைட்டு இதுக்கு மேலே தான் தரமான ஃபைட் சீனே இருக்குது. நம்ம ஹீரோட அப்பா இதுக்கு மேலே என்ன ப்ரொவைட் பண்ண முடியாதா, இந்த புக்கை வச்சுக்கடா, இதாண்டா உன்னை நான் லாஸ்ட் தடவை ப்ரொவைட் பண்ணுறது அப்படின்னு நம்ம ஹீரோ அப்பா வந்து சொல்லிருக்கா. இது என்னென்னு உங்களுக்கே தெரியும் அப்படியே லாஸ்ட் தடவை என்ன. அது நம்ம ஹீரோ கொஞ்சம் சோத்தில் பார்க்க அங்கே அந்த டீமா என்னோட க்ளோனே அழிச்சிங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று டெஸ்ட்ராய் பண்ணாம விட மாட்டேன்னு சொல்லியிருக்குமா. நம்ம அப்பா நம்ம பிள்ளைய காப்பான்னு சொல்லி நம்ம அப்பா வந்து முன்னாடி போய் அந்த டீமனோட ஃபைட் பண்ணிக்கிருக்க. அதாவது இருள் சக்தி நம்ம அப்பா வந்து சொல்லுவா, நீந்தே சூரியனே எப்போயும் மனசில் நினச்சிக்க அப்போ நம்ம அப்பா வந்து சொல்லிட்டு போக நம்ம அந்த டீமனை அப்படியே நம்ம ஹீரோட அப்பா வந்து அப்படியே அந்த கையை அந்த க்ளோனோட கையில் பிடிச்சிக்கிட்டு அப்படியே உள்ளே எழுத்துக்குது. நம்ம ஹீரோ அப்பா உள்ளே எழுத்துக்கணும். நம்ம ஹீரோ கொஞ்சம் சோகத்தில் இருக்கான். ஏன்னா அப்பா நம்மளை விட்டுட்டு இப்படி போயிட்டாலே அப்படின்னு கொஞ்சம் சோகத்தில் இருக்க நம்ம ஹீரோ. அப்படியே நெக்ஸ்ட் சீனில் நம்ம ஹீரோ கொஞ்சம் சோதத்துலேருந்து அந்த புக்கை தான் பார்க்குறான். அந்த புக்கை பார்த்துட்டு சரி இந்த புக்கை தான் அப்பா கொடுத்து போனா, இதுக்குள்ள தான் அப்பா இருப்பா போல இருக்கு அப்படின்னு நம்ம ஹீரோ வந்து நினச்சிக்கிருக்கா. ஏன்னா அப்பா லாஸ்ட் அந்த புக்கை கொடுத்து போனால் சரி இந்த புக்குக்குள்ள அப்பா இருப்பா, நான் எப்படியும் கண்டிப்பாக உங்களை கண்டுபிடிப்பேன் அப்படின்னு சொல்லி இருக்கும்போது அப்புறம் நான் ஒரு வருஷம் கழிச்சு காட்டுறாங்க. என்னடா நம்மளுக்கு ஒரு கொரியர் பார்சல் வந்திருக்கேன் அப்படின்னு நம்ம ஹீரோ அந்த கொரியர் பார்சல் பார்க்கும்போது அந்த கொரியர் பார்சல் ஒரு சூரியன் போட்டு ஒரு சிம்பிள் இருக்குது. இந்த சிம்பிளில் தான் உங்கள் அப்பா இருக்கான்னு சொல்லியிருக்கா. என்னடா இந்த சிம்பிளில் எப்படா நம்ம அப்பா இருப்பாருன்னு நம்ம ஹீரோ வந்து கொஞ்சம் ஆச்சரியத்தில் இருக்க. அப்படியே அந்த டோக்கனை பார்த்துக்கிட்டு இருக்கும்போது சில அந்த புக்கில் ஒரு சில வார்த்தைகள் ஒரு மந்திர வார்த்தையை அந்த மந்திர வார்த்தையெல்லாம் நம்ம ஹீரோ சுற்றிக்குது. நம்ம ஹீரோவை சுற்றி நம்ம ஹீரோ வந்து அப்படியே மறையுது. அதாவது நம்ம ஹீரோ கையில் இருந்த டோக்கனோட மறைஞ்சிட்டு நம்ம ஹீரோ அந்த மந்திர வார்த்தையில் ஒரு நெத்தியில் போய் ஒரு சிம்பிள் மாதிரி உட்காந்து சூரியன் மாதிரி அவர் லாஸ்ட்டாக ஒரு சில மந்திர வார்த்தையை காட்டிட்டு அப்படியே நெக்ஸ்ட் சீனில் ஒரு மலை பிரதேசத்தை நம்மளுக்கு காட்டிக்கிருக்காங்க. அந்த மலை பிரதேசத்தை ஒரு கழுகு பறந்து போயிருக்கா. அது நெக்ஸ்ட் சீனில் இங்கே ஒரு சில மலைவாழ் மக்கள் நம்மளுக்கு காட்டியிருக்கா. ஒரு பொண்ணை வந்து பலிபீடத்துக்கு போயிருக்கா. அதாவது இந்த இடத்துல ஒரு பலிபீடம் கொடுப்பாங்க ஒரு கடவுளுக்கு. அதாவது காடஸுக்கும் ஒரு பழி கொடுப்பா போல இருக்கு. அதை வணங்கி இருக்க நம்மளுக்கு காடஸ் நம்மளுக்கு திரும்ப வந்துருவாங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. நம்ம ஹீரோனியா கொஞ்சம் சோகத்தில் நம்ம ஹீரோனியே வச்சுக்குவோம். நம்ம ஹீரோனி வந்து கொஞ்சம் சோகத்தில் இருக்கா. ஏன்னா பார்த்துக்கிட்டு இருக்கும்போது என்னடா அது அங்கேருந்து என்னமோ தூரத்துலேருந்து என்னமோ வருதே அப்படின்னு பார்த்து பயந்துக்கு இருக்க மலையாள மக்கள் சில மக்கள்லாம் அங்கேருந்து நம்மளை நோக்கி வருதுன்னு சொல்லிட்டு எல்லாம் தப்பு எங்கே ஓடுறீங்க தப்பிச்சு ஓடுறீங்க அது நம்ம கடவுள் தான் அப்படின்னு சொல்லியிருக்கோம். நம்ம அங்கிளே ஒரு கட்டத்தில் வந்து பயந்து ஓடிடுவாங்க. அப்புறம் நெக்ஸ்ட் சீனில் நம்ம ஹீரோனை இது நம்ம கடவுளா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோனை வந்து கொஞ்சம் ஆச்சரியத்தை பார்க்க அவர்கிட்ட நம்ம ஹீரோன்ட்டே ஒரு பவர் இருக்கும். அந்த கண்ணை வச்சு பார்க்க அது ஒரு மனுஷன், அது யாரும் தெரியும் நம்மளுக்கு ஹீரோ தான் தெரியும். அந்த மனுஷன் வந்து டேரெக்டாக வந்து நம்ம அந்த ஒரு மிருகம் அடைச்சி போட்டப்போ அந்த மிருகத்து கூட்டிலே வந்து விழுந்துருவான். கூட்டில் விழுந்தோடனே அந்த மிருகமா இவங்களுக்கு முன்னாடி வந்து நின்றுக்கு இருக்கோம். நம்ம ஹீரோ வந்து ஆச்சரியம் எந்த இடத்துக்குடா வந்து நம்ம லேண்ட் ஆகிருக்கோம் அன்னைக்கு, என்னமா இடமா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். நம்ம ஹீரோனு கொஞ்சம் ஆச்சரியத்தை யாரா இவன் எங்கே இருக்கிறா பறந்து அந்த கீழே வந்து விழுகிறேன் அப்படின்னு நம்ம ஹீரோனு கொஞ்சம் ஆச்சரியத்தில் இருக்க. அடுத்த நெக்ஸ்ட் சீன்லயே அந்த மிருகம் வந்து நம்ம ஹீரோக்கு முன்னாடி வந்திருக்கு. நம்ம ஹீரோவா ஹீரோனை பிடிச்சிக்கிட்டு உருண்டு இருந்து போக நம்ம ஹீரோனை அந்த மிருகம் எப்பறம் அங்கே இருந்து தப்பிச்சு வந்துச்சு அதை கூட்டுக்குள்ள சொல்லி நம்ம ஹீரோனை கொஞ்சம் பயத்தில் போக அந்த மிருகம் வந்து டேரெக்டாக நம்மளை ஹீரோனை அட்டாக் பண்ண வரும்போது நம்ம ஹீரோ வந்து அந்த நம்ம ஹீரோனை தள்ளிட்டு நம்ம ஹீரோ வந்து விழுறா.
நம்ம ஹீரோ சும்மா சொல்லக்கூடாது. நம்ம ஹீரோவுக்கு தான் எதுக்கு எடுத்தாலும் ஃபைட் பண்ற மாரி போயிடும். கையில ஒரு ஸ்வாட் எடுத்துக்கிட்டு, அந்த மிருகத்த போய் அட்டாக் பண்ண, அந்த மிருகத்துக்கு ஒண்ணும் ஆகல. அந்த ஸ்வாடு தான் கடைசியில உடைஞ்சுச்சு. அந்த ஸ்வாட உடைஞ்சோனே, நம்ம ஹீரோ தப்பிச்சு ஓடலாம் போல தப்பிச்சு ஓடுனா, இதுக்கு மேல நம்ம போனா செத்து போயிருவோம் போல இருக்கு. அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ பயந்துகிட்டு இருக்க, இதோட தான் நம்ம லாஸ்ட் நாளா, இங்க நம்ம சாக போறோமான்னு சொல்லிருக்கும்போது, நம்ம ஹீரோவோட நெத்தியில இருக்க அதாவது அந்த சூரியன் சிம்பல் வந்து ஆக்டிவேட் ஆகும். அந்த சூரியன் சிம்பல் ஆக்டிவேட் ஆகி, நம்ம ஹீரோவுக்கு முன்னாடி இருக்க அந்த மிருகம் வந்து அப்படியே 2ஆ பொளந்துரும். 2ஆ பொளந்து டெஸ்ட் ஆயிரும் அந்த இடத்துல. நம்ம ஹீரோ டெஸ்ட் ஆயிட்டு ஒரே மயக்கம் போட்டு விழுந்துருவான் நம்ம ஹீரோ. நம்ம ஹீரோ இப்படி பண்றதெல்லாம் பார்த்து நம்ம ஹீரோயினுக்கு ஆச்சரியம் தாங்க முடியல. என்னடா இங்க நடக்குது? அப்படின்னு நம்ம ஹீரோயினி வந்து ஆச்சரியத்துல இருக்க, சில மலையாள மக்கள்லாம் இங்க வந்துட்டா திரும்பி. மலையாள மக்களே, நம்ம நாளைக்கு பூஜைய கன்டின்யூ பண்ணுவோம். நான் காடேஷோட பேசிட்டேன். நாளைக்கு இந்த பூஜைய நம்ம கன்டின்யூ பண்ணலாம். இங்க வந்து ஒருத்தவன நம்ம பலி குடுக்கணும். அவன இங்க புடிச்சு வைங்க அப்படின்னு சொல்லியிருக்கா. நெக்ஸ்ட் சீன்ல அப்படியே ஒரு சில டீமன்ஸ் நம்பர் 1 டீமன்ஸ்லாம் காட்டியிருக்காங்க. நம்பர் 1 டீமன்ஸ்லாம் காட்டியிருக்கும்போது நெக்ஸ்ட் சீன்ல நம்ம ஹீரோ ஹீரோயினிய காட்டிட்டு அப்படியே நெக்ஸ்ட் சீன்ல அந்த அதாவது அந்த வயசான கிழவர தான் காட்டுறாங்க. "எங்க தம்பி ஓடுற இங்க இருந்து?" அப்படின்னு நம்ம ஹீரோக்கு முன்னாடி வந்து மறைச்சு நிக்க, அங்க ஒரு சங்கு ஒரு கூண்ட போட்டு அடைச்சு வச்சுறாங்க. நம்ம ஹீரோ வந்து இடையில வந்து காப்பாத்த, "என்னைய எதுக்கு நீங்க வந்து காப்பாத்துற? உன்னைய நான் பழி வீட்டுக்கு கூட்டிட்டு போணும். அதனால உன்னைய காப்பாத்தியே ஆகணும்னு" சொல்லி அதோட எபிசோட முடிக்கிறாங்க. சரி இது 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 புது அனிமே தான். இது 2 எபிசோட் தான் அபிஷியலா லான்ச் பண்ணியிருக்கா டெலிகிராம்லே. நான் ஒரு அனிமே போட்டேன். ஒரு எபிசோட் போட்டேன். இன்னொரு எபிசோட் நான் அப்படியே சீக்கிரத்துல அப்லோட் பண்ணிடுறேன். புதுசா சேனலுக்கு வந்தா கொஞ்சம் லைக் பண்ணுங்க. இந்த அனிமே எத்தனை பேருக்கு புடிச்சிருக்குன்னு கொஞ்சம் கமெண்ட் பண்ணிட்டு போயிருங்க. ஏன்னா இது நல்ல அனிமே. பார்த்துட்டு சொல்லுங்க. யாரும் டேல்ஸ் ஆஃப் டீமன்ஸ் வந்து கேட்காதீங்க. டேல்ஸ் ஆஃப் டீமன்ஸ் வந்து இப்போதைக்கு நான் அஃபிஷியலா வீடியோ போட முடியாது. ஏன்னா வீடியோ கொஞ்சம் போட்டா காப்பிரைட் ப்ராப்ளம் எனக்கு அதிகமா குடுத்துக்கிட்டே இருக்காங்க. அதனால ஒரு நாள் விட்டு ஒரு நாள் தான் அந்த வீடியோ போட முடியும். இந்த அனிமே கொஞ்சம் சில இது கன்டின்யூ பண்றேன். அதே மாதிரி லெஜெண்ட் ஆஃப் சோலியர் அனிமையும் கன்டின்யூ பண்ணி விடுறேன். முடிஞ்ச அளவுக்கு சேனலுக்கு எல்லாம் சப்போர்ட் பண்ணுங்க. யாரும் ஸ்கிப் பண்ணி போகாதீங்க வாய்ஸ் ஓவர. முடிஞ்ச அளவுக்கு எண்டு வரையும் பார்த்துட்டு போங்க. அப்போதான் ஃபாலோவர்ஸும் நல்லா இன்க்ரீஸ் ஆவீங்க. வியூஸும் நல்லா வரும். அடுத்து ஒரு நல்ல ஒரு அனிமேல சந்திப்போம். அது வரைக்கும் பாய் காய்ஸ்.